உங்கள் லேண்டிங் பேஜில் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் லேண்டிங் பேஜில் நிறைய கன்வர்ஷன் வரும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஹெட்லைன். ஹெட்லைனில் வந்து ஹெச்1ல வந்து கீவேர்ட் மட்டும் வைக்காமல் அந்த கீவேர்டு உங்களோட சர்வீஸ் எடுத்தால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா வந்து செமையான ஒரு கன்வர்ஷன்ஸ் வரும். அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்1க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஹூ யூ ஆர், வாட் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் சால்விங், ஹவு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி 3 புல்லட் பாயிண்ட்ஸில் நீங்கள் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அது உங்களோட கன்வர்ஷனை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்பர் சிடிஏ, சைன் அப், கால் நவ் அந்தமாரி வைக்காமல் ஜென்ரலாக வைக்காமல் மோர் ஸ்பெசிஃபிக்காக வச்சிங்க அப்படின்னா வந்து சைட் ஆடிட்க்கோ இல்லை வெப்சைட் ரீடிசைனுக்கோ என்னென்ன விஷயத்துக்காக கால் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ராப்பர் சிடியை வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான கன்வர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை லெஃப்ட் சைடில் இந்த நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சுட்டு ரைட் சைடில் இந்த கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து இன்ஃபோகிராஃபிக்காக ரெடி பண்ணி வச்சுங்க அப்படின்னா வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிடிஏவுக்கு கீழேயே உங்களை பீப்புள்ஸ் ஏன் ட்ரஸ்ட் பண்ணணும், ஒரே ஒரு பெயின் பாயிண்ட் மட்டுமே வச்சுட்டு அந்த பெயின் பாயிண்ட்டுக்கு எப்படி வந்து கம்பேர் டு அதர்ஸ் நான் ஏன் பெஸ்ட் அப்படிங்கிறத உங்களோட டெஸ்டிமோனியல்ஸில் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல கன்வர்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் பற்றி அதிகமாக பேசாமல் இந்த ப்ராடக்ட் எடுத்தனால என்ன பெனிஃபிட், இந்த சர்வீஸ் எடுக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற பெனிஃபிட்ஸ் டிஃபரெண்ட்டாக எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கன்வர்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாரி லைக் அந்த டெஸ்டிமோனியல்ஸ்க்கு மேலே கால் டு ஆக்ஷன் பக்கத்தில் ஒரு ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் என்ன நடக்கும், நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேங்க்யூ பேஜ் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கிராஸ் செல்லிங் நடக்கணும். ஒரு ஃப்ரீ வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும். அந்தமாரி ப்ராப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும், அல்லது வெப்சைட் ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு வந்து ரீடிசைன் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.